முக்கிய விருந்தினர் தாவேகா கட்சியின் ஸ்போக்ஸ் பர்சன் மதிப்பிற்குரிய திரு ஆனந்தஜித் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணே. எப்படி சொல்கிறானுங்க, மதியானம் ஒன்று சொல்கிறாங்க, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை கக்குறாங்க அண்டாவா. நிறைய விஷயம் இருக்குது. படிக்கிற பசங்க, படித்த ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக அணுகிறாங்க. தலைவன்றவன் நம்மகிட்ட தான் வரப்போகிறான், நம்மளோட வாக்கு தான் அந்த தலைவனை கண்டுபிடிக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைமுறையாக உருவாக்கிட்டே வரும். அது ரொம்ப ரொம்ப பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தலைமுறையே பெருமைப்படலாம். சொல்கிறது யாருன்னா, அந்த ஒரு கட்சிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்களுக்காக மட்டும்தான் அந்த கிராமத்தில் அந்த ஊராட்சியில் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு விடும். அங்கேயே அவங்க 100ன்னு சொல்கிறாங்க, நம்ம இன் ஆவரேஜாக 200ன்னு சொல்கிறோம். 20 ஒயிட் அண்ட் காக்கி யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்க 100 பேர். இல்ல மினிமம் கால்குலேஷன். அந்த ஒயிட் அண்ட் காக்கில வந்தவனே 100. அதான் சொல்றேன். தாண்டியும் இருக்கு அந்த பூத்துல. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு அந்த பூத்துல மட்டும் திரும்ப கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, 100 இருக்காது மேல இருக்கும்ன்ற. இதே தான் நான் தினமலர் வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 6% ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அவங்க முடிச்சது 20% ஓட்ஸ் வந்து டிவிக்கே வாங்குவான்னு தினமலர் பத்திரிகை வெளியிட்டு. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி, எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் நம்பர்ஸ் இன்னும் மாறிச்சா. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு 70% ஆஃப் த ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு தான் இந்த நம்பர் டிசைட் பண்ணாங்க. வழக்கமாக ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சதுன்னா அந்த தேர்தல் வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கும், இல்லை இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நடக்கும். இப்படி தான் இது வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு. 77 பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரணும்னு நடந்த தேர்தல். 2011 பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு நடந்த தேர்தல். ஆனால் இந்த வாட்டி அந்த 2 ஃபேக்டரும் ஒன்று சேர்ந்து திமுக ஆட்சியிலேருந்து போனோம், தாவேகா ஆட்சிக்கு வரணுன்றது தான் மக்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அக்யூமுலேட்டட் எஃபர்ட். அதுதான் இவ்வளோ பெரிய நம்பர். தட் இஸ் அ ஹியூஜ் மேஜிக். அது ஒரு மிராக்குலஸ் எலெக்ஷனாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நான் எலெக்ஷன் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு டிவி டிபேட்டுக்கு போகிற வழியில் ஒரு தாத்தா ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கும், வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு போடுறவங்க 50 பேர் என் குடும்பத்தில் மொத்தமாக ஓட்டு போட்டிருக்கோம் தாவேக்காது, எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க காத்திருக்கிறோன்னு சொன்னார். ஹி ஹேட் அ ஹியூஜ் ஹோப் இன் இஸ் ஐஸ். கண்ணில் ஒரு நம்பிக்கை, நான் உன்னை நம்பிட்டேன், நீ என்ன செய்ய போகிற நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி வந்து மூலிமா எனக்கு ஒரு சோர்ஸை சொன்ன விஷயம். கண் கூட பார்த்துருக்காரு. ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு கவுன்சிலர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், என் குடும்பத்திலே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் வர வச்சு அவரே அவங்க கீழே நிர்வாகி வச்சு எல்லாம் போய் விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ஒன்று கேள்விப்பட்டது. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஒரு ஏரியாவுக்கு வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து இருந்தாங்க. அப்போ நான் ஒருத்தர போய் பேசுகிறேன், ஒரு போலீஸ் காவலர் நாங்கள் நின்று நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு போலிங்களா. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் யார் சார் வரும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்டர்னலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சார், எல்லோரும் நாங்கள் இன்டர்னலாக வந்து கேன்வாஸ் பண்ணிகிட்டே வந்து எங்களோட ஓட்டு 90% எல்லாருமே டிவிக்கு தான் சார் போட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ போடலன்னா நாங்கள் பேசவே மாட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு. இது ஒரு விஷயம். அதன் பிறகு நான் ரொம்ப நெகிழ்ந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோலாம் வந்து போய் எல்லா இடத்தையும் கேன்வாஸ் பண்ண தெரியுமா, அந்த ஸ்பீக்கர் கட்டிக்கிட்டு. அப்போ வந்து அதில் பேம்ப்ளெட்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். சத்தியமாக சொல்கிறேன் சார், இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தது. சரிங்களா, பப்ளிக் வந்து நம்ம பேம்ப்ளெட் கொடுக்கும்போது சார் ஆட்டோ லேடிஸ் ஏறிக்கிட்டாங்க சார். ஏறிக்கிட்டு 4 தெரு 5 தெருவில் அவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாங்க. எந்த கட்சியிலங்க இது நடக்கும்? எந்த கட்சியிலுமே நடக்காது இந்த விஷயங்கள்லாம். பப்ளிக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் நான் ஒரு 2 தெருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேம்ப்ளெட் 200 பேம்ப்ளெட் அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அப்புறம் அதே இடத்துல அவங்க ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. சொல்லும் போதே பாருங்கள் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா நானும் நம்ம ஒரு 3 தேர்தல் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். திரு விஜய் அவர்களை சத்தியமாக நடிகராக அவங்க பார்க்கவே இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துருக்காங்கன்றதை நான் களத்தில் இருக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். நடிகர்கள் ஓட்டிலன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நடிகர்கள் அவங்க நடிகராகவே பார்க்கலையே, அவங்க குடும்பத்தில் அண்ணனா, தம்பியா, மாமாவா, ஒரு அப்பாவா, எல்லா மாதிரியும் பார்க்குறாங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா, 200 வாங்கி நிற்கிறவனுக்கும் தானாக வந்து பேசுகிறவங்க அப்படியே உணர்ச்சி இப்படின்றாங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, குதூகலமாகறாங்க. இது எல்லாம் சொன்ன ஒரு இடத்துலையும் கேர்ஃபுல்லாக ஒன்றா பலமாக நிற்கிறோம். கவுண்டிங் அன்றைக்கி எப்படி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணணுன்ற வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம். ஒரு ஓட்டு நீங்கள் போட்டது கூட வீணாக போகாது, திருடு போகாது. அவ்வளவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட மேலே அதை தான் நேற்று நிர்வாகிகள் மீட்டிங் போட்டு அதை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மக்கள் இந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு தன்னோட ஓட்டை கிளைம் பண்ணல, அதுக்காக ஓடலை, 11 மணிக்குள்ளே போய் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை திருட முடியாமல் பார்த்துக்கிட்டு அன்றைக்கி இருந்த காரணம் என்னென்னா, இவனும் சரியில்லை இவனும் சரியில்லை, அப்படி ஓடி போய் என்ன பண்ணுறதுன்னு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்கிற ஒரு பூத்துக்கு வந்து போகிறதுக்கு யோசித்த மக்கள் இன்றைக்கி 10 மணி நேரம் ட்ராவலில் இருக்கிற பூத்துக்கு ஓடி போயிருக்கான். காரணம் ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தம்பி வந்திருக்காரு, நம்ம வீட்டு பையன், ஒரு தலைவன் ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்க வழி இருக்கணும் போது அதை தேடி ஓடி வந்திருக்கு. அதுதான் நடந்த உண்மை. ஸோ இப்போ இது ஒரு 70 லட்சம் வாக்குகள் உள்ளே வந்திருக்கு.
ஃபார் ஒன் மேன். நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாம் கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க, அந்த கட்சியோட பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா இல்லை. அந்த கட்சியில் 1 கோடிக்கும் அதிகமான மெம்பரே இருக்கு. ஓட்டர் ஐடி வச்சு பதிவு பண்ண கட்சி எங்கள் கட்சி. ஆன் த அதர் ஹேண்ட் மக்கள் எழுந்து வந்திருக்காங்க. இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு கேவலமான ஒரு அரசியல். குழந்தைங்க கேன்வாஸ் பண்ணி தாவேக்கா வந்துருச்சு. தாவேக்கா ஜெயிக்க போதும் அதுக்கு என்னென்னலாம் நரேஷன் வரும். குழந்தைங்க கேன்வாஸ் பண்ணிடுச்சான், தோத்துட்டா வந்து குழந்தைங்க பார்த்தா பார்த்துக்கணுமா? டேய், உங்களுக்கே அரசியல் சொல்கிற அளவுக்கு எங்கள் குழந்தைங்க வந்துருச்சு. வேட்பாளர் யார், வாக்கு மிஷினில் எத்தனாவது நம்பரில் ஒரு பேர் இருக்கும், என்ன சின்னம், அதே மாதிரி எந்த சின்னம் இருக்கும், அது எந்த நம்பரில் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தொகுதியிலையும் ஒரு 5 வயசு குழந்தை தாத்தா சட்டை பிடிச்சி ஏறி உட்காந்து இதுக்கு போடணும் தாத்தான்னு சொல்லி அனுப்புதுன்னா நாட் அ ஜோக். ரெண்டாவது, இந்த மாதிரி கேவலமாக நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஓட்டு போடலன்னு சொன்னோடனே திமுக காரன் வந்து தோத்தாலும் ஃபயராக இருப்பான்னு ஃபயர் விட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு நாங்கள் தான் வாழ்க்கை கொடுத்தோன்னு அநாகரிகமாக பேசுறது. காலையில் ஓட்டு போட்டதுக்கு வந்து நாங்கள் தான், ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்து நிலவரம் மாறிடும், அப்புறம் நாங்கள் வந்து ப்ளேம் கேம் பண்ண போகிறோன்ற இந்த ப்ளேம் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. தாவேக்கா ஓடிடும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச இடத்துல ஓடினவங்க யாரும் நீங்கள் பார்த்துக்கு. டூருக்கு கொடநாட்டுக்கும் துபாய்க்கும் போனவங்க யாரும் நீங்கள் பாருங்க. தாவேக்காரங்க இங்கே தான் இருக்கும். தலைவர் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு, நிர்வாகிகள் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் வேலை இல்லை, அங்கே இருக்கலாம். இல்லை, என் கேள்வி என்னன்னா சாங்கியமா இது இந்த மாதிரி கொடநாட்டுக்கு போகிறது, கொடைக்கானலுக்கு ஜெயலலிதா அது போய் உட்காந்து பூஜை பண்ணாங்களா, அது மாதிரி போயிருக்காங்க. சந்தேகத்தை எழுப்புற ஒரு பத்திரிகைக்காரர் சொல்லுங்க, ஓட்டு எப்படி உடச்சிருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல திமுக இத்தனால் எது பலமாக இருந்ததோ அலையன்ஸ், அதுவே இந்த பலவீனம். துரந்தர் ஒருத்தர் உள்ள கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சது எல்லாமே. 10 சீட்டை கொடுத்து ஒரு காரை கொடுத்தோன்னே நான் தான் ராஜான்னு அந்த அம்மா உட்காந்துக்கிட்டாங்க. அந்த அம்மா கூட இருந்தவங்களை மதிக்கல. பாயிண்ட் 1. அது விசிகா திருமானனையே அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதை பார்த்தோம். ப்ரூஃப் அந்த அம்மா கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் போதையும் தவிர ஒரு குற்றம் சொல்லுங்க. அண்ணன் மேல என்ன சொல்ல முடியும்? அண்ணன் பாக்குறாரு, இதுக்கு மேல என்னமா நீ சொல்லணும், எல்லாத்தையும் தான் சொல்லிட்டேமான்னு. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா விசிகா காரங்க தேமுதிக ஒர்க் பண்ணல, மதிமுக காரங்க யாருக்கும் ஒர்க் பண்ணல, காங்கிரஸ் காரங்களுக்கு இவங்க யாரும் ஒர்க் பண்ணல. இவங்க ஓட்டு அவங்களுக்கு போல, அவங்க ஓட்டுக்கு இவங்க போல. ஆனா இவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. யாருக்கு போட்டிருப்பாங்க? ஆர்க் ரைவலா இருக்கு அதிமுக போட்டிருப்பாங்களா, பாஜக கூட்டணி போட்டிருப்பாங்களா, தாவேக்கா போட்டிருப்பாங்களா? இதை யோசிங்க. நான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறேன். திமுக தான் திமுகக்கு சென்னையில் டெபாசிட் இல்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு திமுக இஸ் அண்டர் ஹை ப்ரெஷர். பயத்தில் உட்காந்துருக்காங்களா? இதை எனக்கு சொன்னது ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட். கரூரில் தான் தமிழகத்திலே ஹையஸ்ட் டர்ன் அவுட். எப்படி 30 எல்லாம் தாண்டுச்சுன்னா தட் இஸ் கோயிங் நியர் மெஜாரிட்டி. 32% தாவேக்கா தொட்டுதுன்னா அறுதி பெரும்பான்மை. ஏன்னா மற்ற கட்சிகள் அலையன்ஸ் 26 கட்சி அலையன்ஸ், 16 கட்சி அலையன்ஸ். தாவேக்கா தனியாக வந்ததுன்னா தனி பெரும்பான்மை ஒரு கட்சி தாவேக்காக தான் இருக்கு. பாருங்க, இப்பவும் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தாவேக்கா பிக்கஸ்ட் பார்ட்டியா தாவேக்கா ப்ரூவ் ஆகும் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க், ஒரு ஓட் பர்சன்டேஜ் நீங்க யாராவது காட்ட முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அதாவது லைக் எப்படி ஜோக் ஒன்று, கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டவனுங்க இப்ப என்ன கேட்கறானுங்க, ஓட்டு சீட்டா மாறுமா? அதை தாண்டி இப்ப சீட் ஆட்சியா மாறுவேன். மே 4ஆம் தேதி மாறும் வெயிட் பண்ணி. சர்வே ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் யார்ப்பா வந்து தமிழகத்துல வந்து பிடித்த முதல்வர் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கும்போது 45% தமிழக வெற்றிகள் தலைவர் திரு விஜய் அவர்கள். சரிப்பா எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது 2-3 சீட் சொல்றேன். த ஸ்மார்ட்டஸ்ட் பாலிட்டிஷியன் தமிழ்நாடு இஸ் தான விஜய். என்ன மேஜிக் பண்ணாரு, நீங்க என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களோ வாயவே திறக்காம பேசாம உங்களை பத்தி அவரை பத்தி மட்டும் பேச வச்சு சொல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாருல. ஓட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அது சொல்லுது என்ன ஓட்டு போடணும்னு குதிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு போட்டு போய் படுவீங்க. இல்லன்னா சரிப்பா போடுறேன் தூங்கு, முடிஞ்சு அப்ப யாரும் குடிக்கலாம் ஓட்டு போட்டு வர போறோம். யார் அதை வீடியோ எடுத்து போடுவா? ஓட்டு போட போற அப்புறம் ஆத்தாலும் தான் வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த அடிப்படை லாஜிக்கே புரியாம கையமையம் கேஸ கொடுப்பேன், குழந்தைங்களை பத்திரம்னா ஜெயிக்க போறது நாங்க, எங்க குழந்தைங்க பத்திரம் தெரியும். இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அப்ப அந்த குழந்தைங்க சொல்லி அந்த பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க, நீ பயப்படுறியா? சொல்றேன், இவங்க பண்ணலையா? தேவாஜீவா கூட ரீல்ஸ் பண்றது என்னத்துக்கு சொல்லுங்க. எங்க குழந்தைங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, இங்க எக்மோர்ல நான் ஏற்கனவே காலையில சத்துணவு ஸ்கூல்ல தான் சாப்பிடுறேன். எதுக்கு குழந்தைய வச்சு ரீல்ஸ் பண்ணாது? என்னது கேன்வாஸ் தானே? பூச்சி கட்டுறீங்களா? இல்ல ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? இல்ல உண்மை.